நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, பழங்குடி மக்களோட இசை, அழிந்து போன இசைக்கருவிகள், இலக்கியங்கள் இருக்கக்கூடிய இசைக்கருவிகள், இது எல்லாமே ஆய்வு பண்ணி மீட்டுருவாக்கம் பண்ணிட்டு இருக்கோம். அதை முக்கியமாக குழந்தைங்கள்கிட்டையும் மக்கள்கிட்டையும் அதோட முக்கியத்தன்மை என்ன, நம்ம வாழ்வியல் அதை எப்படி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க, இதெல்லாமே நம்ம கொண்டு போய் கடத்திட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேடையில் நம்ம என்ன மாதிரியான இசைக்கருவிகள் பார்க்க போகிறோன்னா, ஐந்திணைக்கு உண்டான இசைக்கருவிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஐந்திணை அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ முதல் திணையான இந்த குறிஞ்சி அப்படிங்கிற திணை அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும், அதாவது ஹில்ஸ், மவுண்டைன்ஸ், அந்த ஏரியா தான் நம்ம குறிஞ்சின்னு சொல்லுவோம். அப்போ குறிஞ்சியில் இருக்கக்கூடிய மக்கள் பறை அப்படிங்கிற ஒரு இசைக்கருவியை பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த ஐந்திணைக்குமே பறை பொதுவாக தான் இருக்குது. உண்மையை சொல்ல போனால் நம்மளோட வாழ்வியலில் ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இசை அப்படிங்கிறது நம்ம உயிர்ப்போடையே கலந்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். தொல்காப்பியர் அழகாக அதை சொல்லியிருப்பாரு. தெய்வம் உணாவே மாமரம் புட்பறை செய்தியாளின் பகுதியோடு தொகையி பிறவும் கருவன மொழிவ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இசை அப்படிங்கிறது நம்ம வாழ்வியலோட ஒன்றிணைஞ்ச இசைக்கருவி. அப்போ ஃபஸ்ட்டு பறை இசைக்கருவி நம்ம பார்ப்போம், குறிஞ்சி நில மக்களோட இசைக்கருவி. அப்போ குறிஞ்சி நில மக்கள் இந்த இசைக்கருவியை செய்தி தொடர்பு கருவியாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது எப்படி செய்தி தொடர்பு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் பறையில் ஒரு தாளத்தை வாசிப்பேன். அந்த தாளத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் எனக்கு உங்கள் கைத்தட்டல் இல்லையா, உங்கள் கிளாப் சொல்லி எனக்கு ரிப்பீட் நீங்கள் பண்ணணும். ஓகே, ரெடியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்போ நான் எப்போ மாற்றுறேன், எப்போ அந்த அடியை மாற்றுறேன், எப்போ அந்த வால்யூமை ஏற்றுறேன் இறக்குறேன், இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்லாலையும் ஒரு அப்சர்விங் ஸ்கில்லாலையும் நீங்கள் எனக்கு ரிப்பீட் பண்ணுறீங்க. இப்படி தான் செய்தி தொடர்பு கருவியாக இந்த பறை இசையை குறிஞ்சி நில மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மட்டும்தான் இந்த இசைக்கருவியை பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்ம காலச்சூழல், அதாவது இயற்கைக்காகவும் இந்த இசைக்கருவியை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது குறிஞ்சி நில மக்கள் அங்கே விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா, நாற்று நடும் போதோ இல்லை களை எடுக்கும் போதோ விதை தூண பிறகோ மழை பெய்யலன்னா ஒரு உயரமான இடத்துக்கு போய் பறை இசைக்கருவி இசைக்கிறாங்க. இசைச்சு முடிச்சுட்டு அதில் ஒவ்வொரு சில தாளங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம அடிப்படையாக திரைப்பட பாடல்கள்லையோ இல்லை நம்ம ஸ்ட்ரீட்லலாம் போகும்போது பறை வாசிக்கும் போது ஒரு காமனான பீட்ஸ் நம்ம கேட்போம். அந்த பீட்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த மாதிரியான பீட்ஸா நம்ம கேட்போம். ஆனா ஒவ்வொரு நிகழ்வுக்கும், ஒவ்வொரு சடங்குகளுக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அடியா நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அப்ப ஒரு அடின்னு ஒரு அடி இருக்கு. அந்த அடியை வச்சுதான் அந்த மக்கள் அந்த சடங்குல, அதாவது மழை வரத்துக்காக வேண்டக்கூடிய அந்த சடங்குல இந்த அடியை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி அடிகளை பயன்படுத்தி அவங்க பாடல்களும் பாடுறாங்க. அப்போ இந்த இசைக்கும் மக்களுக்கும் இயற்கைக்கும் வாழ்வியலுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இசை அப்படிங்கிறது வெறுமனே ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும்தான் பார்க்கப்படுது. ஆனால் ஒரு 60 வருஷம், ஒரு 100 வருஷத்துக்குலாம் முன்னாடி இசை அவங்க வாழ்வியலோட கலந்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ குறிஞ்சி நில இசையை நீங்கள் விரும்பி இருப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அடுத்த முல்லை திணைக்கான இசைக்கருவியை பார்ப்போம். முல்லை அப்படிங்கிறது காடும் காடு சார்ந்த இடமும். அப்போ காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு காடலுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் ஆடை மேய்க்கிறதுக்கு அவங்களுக்கு குச்சி தேவைப்படும். கரெக்டுங்களா? குச்சி தேவைப்படும். அப்போ அந்த குச்சியில் மூங்கில உடைச்சு
அதுல ஒரு 6 துளைகள் வந்து விடுறாங்க. அதை புகுரின்னு வந்து சொல்லுவாங்க இந்த இசைக்கருவியை. அடிப்படையா காற்றிசை கருவியா தான் பார்க்கப்படுது. இந்த இசைக்கருவி தான் முதல் காற்றிசை கருவியாகவும் பார்க்கப்படுது. அப்ப இந்த இசைக்கருவியில இருந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது தான் இந்த இசைக்கருவி. இந்த இசைக்கருவி பேர் வந்து பீனாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா வந்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த இசைக்கருவி வச்சிருப்பாங்க. அதாவது சத்தியமங்கலம் இந்த மாதிரி. அப்ப காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய காணி பழங்குடி மக்கள், அதாவது களக்காடு முண்டந்துறை இந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்களும் இந்த இசைக்கருவியை வச்சு வாசிக்கிறாங்க. இந்த இசைக்கருவியோட சத்தம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அந்த இசைக்கருவியோட சத்தத்தை நீங்களும் கேளுங்க. இந்த இசைக்கருவி மட்டும் இசைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது கூட சேர்ந்து தோல் இசைக்கருவிகளும் சிலது வந்து இசைச்சு அவங்க பாடல்கள் பாடுறாங்க. அப்ப முல்லை திணைக்கான ஒரு இசைக்கருவியா இந்த பீனாச்சியும் இந்த புகுரியும் பார்க்கப்படுது. குறிப்பா மூங்கைகள்ல செய்யப்படக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இசைக்கருவிகள், இந்த புல்லாங்குழல் ஃப்ளூட்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த இசைக்கருவியும் நீங்க அதோட இசையும் நீங்க கேளுங்க. நம்ம புல்லாங்குழல் எல்லாமே வாயில வாசி நம்ம பார்த்துருப்போம். ஆனா மூக்குல வாசிக்கூடிய சில இசைக்கருவிகள் கூட அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்ட இசைக்கருவி தான் மூக்கு குழல்னு சொல்லுவாங்க. அந்த இசைக்கருவி நம்ம பார்ப்போம். இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இசைக்கருவி வேட்டையாடி சமூகமா இருக்கும்போது நம்ம மக்கள் எலும்புகள்ல பயன்படுத்தியிருக்காங்க. இது இப்ப மரத்தால செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம மூக்கிலே, அதாவது இப்ப நான் சில டைம் இதை வாசிக்கும் போது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க மூக்குல தான் சத்தம் வருதா அப்படின்னு. ஆனா இது எக்ஸாக்டா அவங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி இந்த இசைக்கருவியை பயன்படுத்துறாங்க. அப்ப இசை அப்படிங்கிறது வெறுமனே வாழ்வியல் கூட அப்படி மட்டும் சொல்ல முடியாது, மருத்துவம்னு நம்ம சொல்லலாம். அப்ப பிரீத்திங் எக்ஸசைஸ்க்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல யூஸ் ஆகுது. அடுத்த திணை வந்து பாத்தீங்கன்னா மருதம். மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும், அதாவது நம்ம முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய ஒரு திணை தான் நம்ம மருத திணை. அதுல இருக்கக்கூடிய இசைக்கருவி தான் இந்த இசைக்கருவி. இந்த இசைக்கருவி பேர் பவுனின்னு சொல்லுவாங்க. விவசாயத்துல இப்படிப்பட்ட ஒரு பொருளை எதற்காக அவங்க பயன்படுத்துவாங்கன்னா, இந்த படி மரக்கா நாளின்னு சொல்லுவாங்க. அதாவது பயிர் தூவறதுக்கோ இல்ல வந்து அந்த தானியங்களை அளக்கிறதுக்கோ பயன்படுத்துவாங்க. அப்ப அவங்களோட வாழ்வியல்ல வேலை செய்யும் போது, விவசாய களத்துல வந்து வேலை செய்யும் போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டயர்ட் ஆச்சுனாவோ ரொம்ப எனர்ஜி லோ ஆச்சுன்னா அவங்க இசையை வச்சுதான் அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்க செஞ்ச இசைக்கருவி தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா அடியில வந்து தோல், நடுவில் வந்து ஒரு நரம்பு, இவ்வளவுதான் இந்த இசைக்கருவி. இது அவங்களே ஒரு உருவாக்கின ஒரு இசைக்கருவி. இந்த இசைக்கருவி பேர் பவுனின்னு சொல்லுவாங்க. இதோட சத்தம் ரொம்ப அருமையா இருக்கும். இது மட்டும் இல்லாம இதுல நிறைய தாளங்களும் வாச்சு அவங்க பாட்டும் பாடுறாங்க. தனனே தானனே தன்னேனா தனனே தானனே தன்னேனா தனதனனே தானனே தன்னேனா தன தனனே தானனே தன்னேனா தன தனனே தானனே தன்னேனா. இந்த மாதிரி இந்த இசைக்கருவி வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற திணை வந்து நெய்தல். நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த ஒரு பகுதி, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இப்ப நான் ஒரு இசைக்கருவி வாசிக்க போறேன். அந்த இசைக்கருவி வந்து நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே உங்களோட கண்ணை நீங்க மூடினீங்கன்னா, அதாவது ஐஸ் க்ளோஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபீல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம்.
ஸோ இந்த இசை நீங்கள் கேட்டதுமே உங்கள் மனசில் வந்து கண்டிப்பாக கடலுக்கே போன மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்திருக்கும். அந்த அலைகளோட சத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆழிப்பறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போ நாங்கள் வந்து இது எதுக்கு பயன்படுத்துறோம்னா ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அன்னைக்கு இந்த இசைக்கருவியை அந்த திணைக்கான ஒரு இசைக்கருவியாக நம்ம பயன்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இதில் நிறைய தாளம் போட்டு அவங்க வாசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஆழிப்பறை அப்படிங்கிற இசைக்கருவி வந்து பயன்படுத்துவாங்க. கடைசியாக இருக்கக்கூடியதான் நம்மளோட பாலை. அப்போ பாலை அப்படிங்கிறது இந்த 4 திணைகளும் எப்போ வந்து வறட்சி அடையுதோ அதை வந்து நம்ம பாலைன்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ இப்போ வந்து பாலை அப்படின்னு நம்ம பார்க்கப்படுற ஒரு இடம் ராஜஸ்தான், இந்த மாதிரியான ஒரு இடங்கள் தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மளோட இசைக்கருவியான நாமுழவு அப்படிங்கிற இசைக்கருவியை பயன்படுத்துகிறாங்க. அந்த இசைக்கருவியை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த இசைக்கருவி தான் அது. அப்போ இந்த இசைக்கருவி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கும் போது நம்மளோட டங், அதாவது நாக்கு வந்து எல்லா வார்த்தைகளையுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இந்த லகரம்லாம் சொல்லுவாங்களா, ழ ல ண இந்த மாதிரிலாம். அப்போ அந்த மாதிரி வார்த்தைகளை உச்சரிக்கிறதுக்காகலாம் இந்த இசைக்கருவியை இன்னைக்கு நாங்கள் குழந்தைங்க கிட்ட இந்த இசைக்கருவியை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த 5 திணைகளுக்கு உண்டான இசைக்கருவிகள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு முல்லை திணைக்குள்ள நம்ம எல்லாரும் இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு முல்லை திணைக்குள்ள போகிறோம். அதாவது காடுக்குள்ள போகிறோம். அந்த காட்டுக்குள்ளலாம் என்னென்ன சவுண்ட்ஸ் கேட்கும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்ணை மூடி கேளுங்க. நான் அதை அப்படியே 1 by 1 நான் உங்களுக்கு அதை வாட்சி காட்டுறேன். அப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டோம். பக்கத்துலேயே ஒரு மாட்டு வண்டி போகுது. மாட்டு வண்டி போகும்போதே ஒரு பயங்கரமான ஒரு காத்தடிக்குது. காற்று அடிக்கும் போது அப்படியே ஒரு பயங்கரமான இடி இடிக்குது. அப்படியே மழையும் பெய்யுது. மழை பெஞ்சு ஓஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் சத்தம் போடுது.
இப்போ நீங்கள் எல்லாருமே ஐஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கண்டிப்பாக ஒரு காட்டுக்குள்ளே போன ஃபீல் ஓரளவுக்கு நான்லாம் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். நன்றி.